இன்றைக்கான எபிசோடு பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கண்ணியனோட முகத்திரையை வந்து வர்றவன் போகிறவன்லாம் கிழிச்சு விட்றான். ஃபஸ்ட்டு இந்த அக்கா சொல்லுது, இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்து ஒரு கேம் வந்து வைக்கிறாரு. ஆனால் இந்த ஆள் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேமே வந்து செதைச்சு விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வெளியே இருந்தே வந்து விஜய் சேதுபதிட்ட வந்து கேட்குது. அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பவித்ராலாம் வந்து இந்த அளவுக்கு பேசும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. பவித்ரா வந்து கண்ணியனை அந்த பொழக்குதுங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதிலாம் வச்சு பொலன்னு பொழக்கிறாரு. நீ என்ன ரெஃப்ரியான்னு கேட்குறாரு, நீ உன் தப்பை வந்து ஒத்துக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அப்பா எல்லாம் உனக்கு புரியும் தானே, ஆனால் என்ன இது புரியலை அப்படின்னா தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பான் இடையில. அப்போ மற்றவங்க சில பேர் தோணுதுன்னு சொல்லும்போது அப்போ சௌந்தர்யா ஜூம் பண்ணுறாங்க. தோணுதுன்னு சொல்லும்போது அவன் தோணுனே சொல்லக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீயே என்ன தோணுது அப்படிங்கிறன்னு விஜய் சேதுபதி விட்டு உரின்னு உரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் மாற்றி பேசுனதெல்லாம் வச்சு செய்கிறாரு. அதில் மஞ்சரி வேறு இவனை கிழிச்சதில் மஞ்சரி மிக முக்கியமான ஒரு ஆள். இவ்வளோ நாள் மஞ்சரின்னு இவங்க மஞ்சரியை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு மஞ்சரி நல்லா இவங்கள என்ன பண்ணிடுச்சு, முத்துவோட முகத்தரையே கிழிச்சு விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குழி டாஸ்கில் அலைன்ஸ் வைக்கும்போது எப்படி அலைன்ஸ் வச்ச அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி உருட்டினால அதை கேட்டு வந்து பொழந்து விட்டாங்க. அப்புறம் அது பதில் ஒழுங்காக சொல்லணும், சரி உட்கார்றா அப்படின்னாரு. அடுத்து பவித்ரா எந்திரிக்க நீங்கள் இண்டிவிஜுவல் கேட்க மாட்டீங்களா, ஆமாம் இவன் கூட்டணி வச்சானா ஆமாம் அப்படின்னு அந்த கூட்டணிக்கு இவனை அடித்து கிழிச்சது இருக்குல்ல, துவச்சி எரிஞ்சிட்டாங்க. இவன் வந்து இந்த மாதிரி கீழே கடந்து அந்த எடுத்து ஒட்டுனது கீழே கடந்து எடுத்து ஒட்டுனது எத்தனை பேர் தெரியுன்னு கேட்கும்போது சௌந்தர்யாக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாருக்குமே தெரியாதா அப்படின்னு ரயான் ஒரு பக்கம் எந்திரிச்சுன்னு இவனை பொழக்கிறேன். ஒட்டுமொத்தமாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா இவனோட முகத்திலே வந்து கிழிஞ்சிருச்சு. கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த 3வது வாரம் வந்து திமிர்த்தனமாக பேசி அடி வாங்கினான் பார்த்தீங்களா, இந்த கேப்டனாக இருக்கும்போது, நான் கேப்டனு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு. அதே மாதிரி அந்த வாரம் அடி வாங்கினால அது மாதிரி இவன் அடி வாங்குறான் அப்படிங்கிற அளவு விஜய் சேதுபதி செஞ்சு விட்டார். பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே. பிராடு பொய்காரன் பித்தாட்டக்காரன் அப்படின்னா அது முத்துக்குமரன். அது வந்து அம்பலமாகி விட்டது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.